கோதாவரி ஆற்றின் கரையோரத்தில் கிடந்த சாக்கு மூட்டையை திறந்து பார்த்த போலீஸ் மூட்டைக்குள் அழுகிய நிலையில் கிடந்த சடலத்தை கண்டு அதிர்ச்சி. சடலத்தை மீட்டு விசாரணையில் இறங்கிய போலீஸ். விசாரணையின் முடிவில் காத்திருந்த மெகா ட்விஸ்ட். சாக்கு மூட்டைக்குள் கொலை செய்யப்பட்டு கிடந்த நபர் யார்? எதற்காக கொலை செய்யப்பட்டார்? பின்னணி என்ன? செப்டம்பர் 25ஆம் தேதி தலுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பெண் ஒருத்தங்க பதற்றத்தோட போயிருக்காங்க. சார், 2 நாளைக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியில போன என் தம்பி சுரேஷ் இப்ப வர வீடு திரும்பல. அவன் எங்க போனாலும் வீட்டுக்கு கரெக்டா வந்துருவான். இப்போ 2 நாளாச்சு, அவன் எங்க போனான்னு தெரியல, அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த புகாரை வாங்கின போலீஸ் சுரேஷ பல இடங்கள்ல தேடி அலைஞ்சிருக்காங்க. அப்போ சின்சினாடு பாலம் வழியா போற கோதாவரி ஆற்று கரையோரத்துல சாக்கு மூட்டை ஒண்ணு கிடந்திருக்கு. உடனே அந்த சாக்கு மூட்டையை கைப்பற்றின போலீஸ் அதை திறந்து பார்த்திருக்காங்க. அதுல அழுகி போன நிலையில சடலம் ஒண்ணு கிடந்திருக்கு. அந்த சடலத்தை மீட்ட போலீஸ் உயிரிழந்து கிடந்தது சுரேஷ்னு உறுதிப்படுத்தினாங்க. அடுத்து கொலை நடந்த இடத்துல தடயங்களை சேகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல சுரேஷோட செல்போனை தேடி பார்த்திருக்காங்க. ஆனா சுரேஷோட சட்ட பாக்கெட்ல செல்போன் இல்ல. இதனால சுரேஷோட செல்போன் எங்க கிடக்குதுன்னு தெரிஞ்சுக்க அவரோட சொந்தக்காரங்க கிட்ட இருந்து போன் நம்பரை வாங்கின போலீஸ் சுரேஷோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணாங்க. அப்போ சிக்னல் தனுக் பகுதியில காட்டியிருக்கு. உடனே அங்க போன போலீஸ் சாலையோரத்துல கிடந்த சுரேஷோட செல்போனை கைப்பற்றி அவருக்கு யார்கிட்ட இருந்து லாஸ்ட் கால் வந்திருக்கு, யார் அடிக்கடி அவருக்கு போன் பண்ணிருக்காங்கன்னு பார்த்திருக்காங்க. அதுல சிரிஷாங்கிற பொண்ணோட பேரை காட்டியிருக்கு. அதை வச்சு உடனே சிரிஷாவோட வீட்டுக்கு போன போலீஸ் அவங்க கிட்ட விசாரணை பண்ணிருக்காங்க. அடுத்து உங்க கணவர் சத்யநாராயணா எங்கன்னு கேட்டு இருக்காங்க. அதுக்கு சிரிஷா, என் கணவர் ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்காருன்னு சொல்லி இருக்காங்க. எந்த ஊருக்கு உங்க கணவர் போயிருக்காருன்னு போலீஸ் கேட்க அதற்கு சிரிஷா முன்னுக்கு பின் முரணா பதிலடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுரேஷ் காணாம போன அன்னைக்கு அவரு சிரிஷாவோட வீட்டுக்கு போன காட்சிகளும் பதிவாகி இருந்திருக்கு. இதனால சிரிஷா மேல சந்தேகம் அடைஞ்ச போலீசார் அவங்கள ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. ஆந்திராவில் உள்ள தனுக் பகுதியை சேர்ந்த வக்கீல் சத்யநாராயணா அதே பகுதியை சேர்ந்த சிரிஷாங்கிற பொண்ணை சில வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இதுக்கிடையில சிரிஷாவுக்கும் அவரோட கல்லூரி வகுப்பு தோழர் சுரேஷுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் இவங்களுக்குள்ள தகாத உறவா மாறி இருக்கு. வக்கீலுங்கிறதால சத்யநாராயணா காலையில இருந்து மாலை வர கோர்ட்ல தான் இருப்பார். இதனால கணவன் வீட்டுல இல்லாத நேரத்துல சிரிஷா அடிக்கடி சுரேஷ பார்க்க போயிருக்காங்க. இதுக்கடையில இவங்களோட தகாத உறவு விஷயம் சத்யநாராயணாவுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால கடுப்பான சத்யநாராயணா தன்னோட மனைவிய கண்டிச்சிருக்கார். ஆனா சிரிஷா கணவனோட பேச்ச கேட்கிற மாதிரி தெரியல. சிரிஷாவோட நடவடிக்கையை பார்த்து கோபத்தோட உச்சத்துக்கே போன சத்யநாராயணா மனைவிய போட்டு சர்ற மாதிரியா தாக்கி இருக்கார். அதே மாதிரி சுரேஷ கொலை பண்ண திட்டம் போட்டு இருக்கார். அதுக்காக மனைவிய கத்திய காட்டி மிரட்டின சத்யநாராயணா அவங்க மூலமாகவே சுரேஷ வீட்டுக்கு வர வைக்க மாஸ்டர் பிளான் போட்டிருக்கார். அதுபடி சுரேஷுக்கு போன் பண்ண சிரிஷா, என் கணவர் ஊருக்கு போயிட்டாரு, வீட்டுல நான் மட்டும்தான் தனியா இருக்கேன், உடனே வீட்டுக்கு வான்னு வர சொல்லியிருக்காங்க. இத கேட்ட சுரேஷ் மகிழ்ச்சியில் துள்ளி குதிச்சுட்டு சிரிஷாவோட வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ சத்யநாராயணாவும் அவரு கூட 4 பேரும் இருந்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த சுரேஷ் தப்பி ஓட பார்த்திருக்காரு. ஆனா அவரை மடக்கி பிடிச்ச அந்த கும்பல் அவரை சர்ற மாதிரியா தாக்கி அடிச்சே கொன்னு இருக்காங்க. அடுத்து சடலத்தை சாக்கு மூட்டையில கட்டின அந்த கும்பல் கார் மூலமா சடலத்தை கொண்டு போய் கோதாவரி ஆத்துல வீசிட்டாங்க. விசாரணை மூலமா சத்யநாராயணா தான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அவரோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி சொந்த ஊர்ல பதுங்கி இருந்த சத்யநாராயணாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து அவர் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு சிரிஷாவையும் அடியாட்கள் 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க.